எனக்கு இந்த அரண்மனை மிகவும் பிடித்திருக்கிறது. நல்ல காத்தோட்டமான சூழல். என்ன அருமையான இரவு. வாருங்கள், இந்த அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம். இல்லை ஒசூர், வைரம் இருக்கிறது. ஏதேனும் விபரீதம் நடந்துவிட்டால் என்ன செய்யப் போகிறோம்? அதனால் நீங்கள் போய் வாருங்கள். நான் வைரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுதான் இத்தனை காவலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? வாருங்கள், சந்தோஷமாக போய் வருவோம். இப்படி 2 பேரும் அரண்மனைய சுத்தி பாக்கறதுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தளபதி அந்த வைரத்தை எடுக்க போறார். அந்த வைரத்தை திருடிட்டு போயிடுறாரு தளபதி. பாலஸ்தீன அமைச்சரோட வந்ததுனால தளபதி மேல யாருக்குமே சந்தேகம் வரவே இல்ல. இதனால அந்த ரூமுக்குள்ள போய் வைரத்தை சுலபமா எடுத்துட்டு வந்துட்டாரு. அரண்மனைய சுற்றி பார்த்து வந்த உடனே வைரத்தை பாக்குறாங்க. ஆனா வைரம் அந்த பெட்டியில இல்ல. ஒசூர், வைரம் அந்த பெட்டியில் இல்லை. நீ என்ன சொல்கிறாய்? உண்மையிலேயே வைரம் இல்லையா? இல்ல ஒசூர். அப்ப நாம் அரண்மனையை சுற்றி பார்க்க போன பிறகுதான் அந்த வைரம் திருடி போயிருக்கிறது. நாம் யார் மீது சந்தேகம் பட போகிறோம்? இங்கே யார் யார் வந்தார்கள்? இந்த அறையை நம்மை தவிர வேறு யாரும் பயன்படுத்துவதில்லை. வெளியில் காவலாளியும் இல்லை. இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம்? சரிவா, அரசரிடம் இந்த விஷயத்தை சொல்லுவோம். இதற்கு இடையில் தளபதி இந்த விஷயத்தை சுந்தரபுரம் ராஜ்யத்தின் அரசர்கிட்ட சொல்றதுக்கு தூது அனுப்புறாரு. அரசே, உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தி பேச வேண்டும். என்ன அமைச்சரே, சொல்லுங்கள். அதுவும் இந்த நேரத்தில் என்ன ஆயிற்று? நாங்கள் கொண்டு வந்த அந்த விலை உயர்ந்த வைரம் திருடி போய்விட்டது. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தாலே போதும், எங்கள் அரசருக்கு தெரிய வந்துவிடும். நீங்கள்தான் இதை எப்படியாவது கண்டுபிடித்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையெனில் எங்களையும் அவர் கொன்று விடுவார். சரி, இதை நான் நாளை அரசவையில் விசாரிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள். என் அரண்மனைக்குள் திருடன் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வைரத்தை மீட்டு நான் தருகிறேன். அரசே, என்ன காரணத்திற்காக சபையை வேகமாக ஆரம்பிக்கச் சொன்னீர்கள்? பாலஸ்தீன நாட்டிலிருந்து வந்த விலை மதிக்கத்தக்க வைரம் திருடு போயிருக்கிறது. அதை யார் எடுத்தாலும் தயவு செய்து அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். நானே கண்டுபிடித்தால் தண்டனை பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் வெளி ராஜ்யத்திலிருந்து நம்மிடம் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களிடையே திருடி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சும்மா விடக்கூடாது. சரி அமைச்சரே, நீங்கள் நேற்று இரவு எங்கிருந்தீர்கள்? அறையில் யாரும் இல்லையா? அரசரே, நாங்கள் நேற்று இரவு அரண்மனையை சுற்றி பார்க்க 2 பேருமே சென்று விட்டோம். ஆனால் போகும்போது வைரப்பெட்டியில் பார்த்துவிட்டுத்தான் சென்றோம். வைரம் இருந்தது. சென்று வந்த பின்புதான் வைரம் அந்த பெட்டியில் இல்லை. சரி, நீங்க 2 பேரும் அரண்மனையை சுற்றி பார்க்க போய்விட்டீர்கள். அவர் எங்கே இருந்தார் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அரசரே, நான் நேற்று என் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். வெளியில் எங்கேயும் வரவே இல்லை. என்ன இது? நேற்று இரவுதானே இவரை அரண்மனை வளாகத்தில் பார்த்தேன். இப்படி பொய் சொல்கிறாரே. ஒருவேளை இவர்தான் அந்த வைரக்கல்லை எடுத்திருப்பாரோ? அரசே, இந்த வழக்கை ஏன் நாளைக்கு நீங்கள் விசாரிக்க கூடாது? என்ன சொல்கிறீர்கள்? இல்லை அரசரே, நம் அரண்மனையில் திருடு போயிருக்கிறது. நம்முடைய காவலாளிகளை விசாரிக்க வேண்டும். அதுவரை இவர்களை சற்று ஓய்வெடுக்கச் சொன்னேன், அவ்வளவுதான். அதுவும் சரிதான். நீங்கள் 3 பேரும் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் காவலாளியை விசாரித்த பின் உங்களை அழைக்கிறோம். அரசரே, எனக்கு அவர்களுடன் வந்திருக்கும் அந்த காவலாளியின் மீதுதான் சந்தேகம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் அரசரே, நேற்று இரவு எனக்கு தூக்கம் வராத காரணத்தினால் நான் அரண்மனையின் வளாகத்திற்கு வந்து கொண்டிருந்தேன். அப்போது இவர்களுடன் வந்த அந்த காவலாளியும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இப்போது தாங்கள் விசாரிக்கையில் நான் என் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை என்று சொல்கிறார். அதனால்தான் அவர் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் முன் அவரை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் வைரத்தை நாம் எடுத்துவிட்டு அவர்கள் ஆட்கள் மீது பழி போடும் விடுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அதனால்தான் அவர்களை அனுப்பிவிட சொன்னேன். சரி,
அப்படியென்றால் நான் சொல்லும்படி செய்யுங்கள். நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். திருடன் யார் என்பதை கண்டுபிடிக்க நான் ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறேன். இதில் எங்கள் நாட்டு மந்திரித்த நெல் பயிர் இருக்கின்றது. யார் திருடினார்களோ அவர்களிடம் உள்ள நெற்பயிர்கள் கருப்பாக மாறிவிடும். இதை ஆளுக்கு ஒரு பையை எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை காலை அரண்மனை வரும்போது இதை கொண்டு வாருங்கள். அப்போது தெரிய வரும் யார் திருடினாள் என்பது. இப்படி அரசர் ஆளுக்கு ஒரு பையை கொடுத்து அனுப்பி வைத்தார். எங்கே உங்கள் நெல் முட்டையை காண்பியுங்கள். எங்கே உங்கள் நெல் முட்டையை காண்பியுங்கள். எங்கே உன் நெல் முட்டையை காண்பி. இதை அனைத்தையும் அரசர் வாங்கி பார்த்துவிட்டு அந்த காவலாளியை நோக்கி, நீதான் அந்த வைரத்தை திருடியிருக்கிறாய். இப்படி சொன்னவுடன் அரசவையே அதிர்ந்து போனது. இல்லை அரசரே, நான் திருடவில்லையே. அப்படியென்றால் எப்படி இந்த நெற்பயிர்கள் முழுவதும் புதிதாக இருக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை அரசரே. நான் உங்களிடம் கொடுத்த பையில் இருந்தது. பாதி காய்ந்து போன நெல், பாதி புதிதாக இருந்த நெல்கள் இருந்தன. ஆனால் நீயோ அந்த காய்ந்து போன நெல் எங்கே கருப்பாகிவிடுமோ என்று பயந்து அனைத்தையும் புதிதான நெல்லாக மாற்றிவிட்டாய். அதனால்தான் சொல்கிறேன், நீதான் குற்றவாளி என்று. உண்மையைச் சொல். அரசரே, எங்கள் ராஜ்யத்திலிருந்து வந்தவன் கிடையாது. உங்கள் எதிரி நாட்டு ராஜ்யத்திலிருந்து வந்தவன். அப்படியானால் நீதான் உண்மையிலே திருடினாய். சொல், எங்கே அந்த வைரம்? அரசரே, என்னை மன்னியுங்கள். சுந்தரபுரம் ராஜ்யத்திலிருந்துதான் நான் வருகிறேன். எங்கள் அரசர் என்னை இப்படி செய்ய சொல்லி வற்புறுத்தினார். தயவு செய்து என்னை மன்னித்து விட்டு விடுங்கள். அவர்களின் வைரம் என் அறையில்தான் இருக்கிறது. அதை எடுத்து கொடுத்து விடுகிறேன். என்னை விட்டு விடுங்களுங்கள். என்ன, இது உங்களின் வேலைதானா? நான் உங்கள் ராஜ்யத்தை சும்மா விட மாட்டேன். இப்போதே என் அரசரிடம் தூது அனுப்புகிறேன். அவர் உங்கள் ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். அவசரப்பட வேண்டாம். அவர்கள் எங்களை அடிமைப்படுத்த நினைத்துதான் இப்படி கேவலமான காரியத்தை செய்துவிட்டார்கள். அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள். அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியுடன் அந்த வைரத்தை எடுத்து அந்த ராஜ்யத்தில் அரசரிடம் கொடுத்து சந்தோஷமாக உங்கள் ராஜ்யத்திற்கு சென்று வாருங்கள். இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு முறையும் எதிரி நாட்டு ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய சூழ்ச்சிகளை தன்னுடைய அறிவாற்றல் மூலமாகவே அதை தீர்த்து வைத்து விடுவார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.